சிவா சார்ட்ட கேட்குறாரு, இவர் எங்கேயோ பார்த்துருக்கேங்க. இல்லங்க நான் இவர எங்கேயோ பார்த்துருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ சிவா சார், இல்ல சார் இவர் ரைட்டர் நம்ம ஆஃபீஸ் கூட நீங்க வரலையே சார் அப்படின்னாரு. இல்ல கரெக்ட் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன் சொல்லும்போது, இல்ல சார் காலால நடிச்சிருக்காரு. கரெக்ட் ஆமா. அப்புறம் விக்ரம் வேதால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டே இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த படம் ஒர்க் பண்ணது அப்படின்னாரு. அண்ட் எவ்ரி டைம் டப்பிங்ல ஏதாவது அ ஒவ்வொரு டயலாக் பேசிட்டு சிவா சார்ட்ட கேட்பாரு. ஓகேவா அது? அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல மணி ஓகேவா? அப்படின்னு கேட்பாரு. ஸோ அது வந்து அப்பதான் வந்திருக்கேன்றத தாண்டி, சார் அது ஓகேல்ல? கரெக்ட்ல? அப்படின்னு. ஸோ அது அந்த என்ன சொல்றது? அந்த பிஹேவியர் இருக்குல்ல. அவன் சின்ன பையன் அவன்ட்ட எதுவும் கேட்கணும்னு நினைக்கலாம். பட் ஆனா அதையும் கேட்கிறார்ல. அது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு. ஒரே ஒரு 2 லைன் நீங்க வந்து அஜித் சார் மாரி பேசினா என்ன லைன்னு என்ன டயலாக் கூட தெரியல. குடும்பஸ்தருக்கு சார் விஷ் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சுக்கலாமே. எந்த அஜித் தலைவா? 100 கோடி பேர்ல அந்த ரெட் அஜித் தெரியலையே. எப்படி வாடி டைம்ல அஜித் சார் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்ல இல்லையா? ஏதோ ஒரு இந்த ஒரு பிட் மட்டும் சூப்பரா இருந்தது. ஒரு லடாக்ல ஏதோ பைக் ஓட்டிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி சார் நான் உங்களை பயங்கரமா 2 நாளா தேடிட்டு இருந்தேன் சார். தேடிட்டு இருந்தீங்களா? நான் என்ன கொலைகாரனா? இல்ல கொலைகாரனா? அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ரொம்ப செம்ம கியூட்டா இருந்துச்சு சார். உங்களுக்கு யாராவது சஜஸ்ட் பண்ணிருக்காங்களா? நீங்க இப்படி இருக்க கூடாது, இவ்வளவு சிம்பிளா இருக்க கூடாது, எல்லாத்தையும் பேசக்கூடாது, எல்லா விஷயமும் சொல்லக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லி சஜஸ்ட் பண்றாங்களா? நாங்களே சொல்லிருக்கோம். இவரே சொல்லுவாரு. வாங்க டீ கடைக்கு போலன்னா எங்க கூட வந்துரு. நான் இப்ப எனக்கு வந்து இந்த கொஸ்டின் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. இது என்னன்னா நான் ஏதோ பிளான் பண்ணி இப்படி சிம்பிளா இருந்தால்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரூலா மாத்தி எல்லாம் இருக்கல. எனக்கு நான் இப்படிதான் இருந்திருக்கேன், அதனால இப்படி இருக்கேன், அவ்வளவுதான். இப்ப சரி ஓகே, நான் இப்ப சிம்பிளா இருக்க கூடாதுன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, அந்த மாதிரி பண்றேன். இப்ப நான் வந்து பாடி லாங்குவேஜ் மாத்திட்டு அதுதானே பிரிட்டன்ஷனு வந்து. இப்போ ஒருவேளை நான் என்ன சொல்றது, பெரிய பெரிய சக்சஸ் எல்லாம் இன்னும் பயங்கர ஹெவியா மாறின பிறகு அது மாறிடுச்சுன்னா மாறுமோ எனக்கு தெரியல.